வாங்கி அவருடைய காதலர் இவர்தானா அப்படின்னு ஒரு சில கேள்விகளை முன் வச்சு ரசிகர்கள் இப்ப இத வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. குஷ்பு, சுந்தர்சி இவங்க பழனிக்கு போய் மொட்டையெல்லாம் போட்டிருக்காங்க. இளையராஜா அவரு இதுவரைக்கும் செய்யாத ஒரு சாதனையை செஞ்சிருக்காரு. வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். தேசிய விருது வாங்கிய ஜோக்கர் திரைப்படத்தோட இயக்குனர் ராஜு முருகன் அவங்களுடைய மனைவி அடுக்குமாடி குடியிருப்புல வசிச்சு வராங்க. அதாவது அடுக்குமாடி குடியிருப்பு சார்ந்த சங்க நிர்வாகிகள் டார்ச்சர் கொடுப்பதா பரபரப்பான புகார் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. இயக்குனர் ராஜமுருகன் அவர் எல்லாருக்கும் தெரியும். குக்கு, ஜோக்கர், ஜப்பான் இந்த படங்களை எல்லாம் இயக்குனாரு. ஜோக்கர் படத்துக்கெல்லாம் தேசிய விருது கிடைச்சது. பயங்கரமா அந்த படம் வைரல் ஆச்சு. ராஜமுருகன் அவங்களுடைய மனைவி பெயர் ஹேமா. இவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. சென்னையில தான் இவங்க வசிச்சிட்டு இருக்காங்க. அடுக்குமாடி குடியிருப்புல அடுத்தடுத்து பிரச்சனைகள் வரதா அவங்க புகார் ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. இத பத்தி அவங்க சொல்லும் போது பாலியல் ரீதியான சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு தான் புகார் கொடுத்திருக்கிறதாகவும், ஆனா புகார் கொடுத்து யாரும் கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க. ஹேமா அவங்களுக்கு இதனாலேயே குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் மன உளைச்சலை கொடுத்ததா சொல்றாங்க. நிறைய சினிமா பிரபலங்கள் இங்க இருக்காங்க. இதனால கட்டுப்பாடுகள் இருக்கு. இதுக்காக பணம் எல்லாம் வசூலிக்கப்படுது. 3 மாதத்துக்கு ஒரு முறை பராமரிப்பு தொகை வசூலிக்கிறாங்க. முன்கூட்டியே பராமரிப்பு தொகையெல்லாம் கொடுக்கணும்னு கட்டாயப்படுத்துறாங்க. 3 மாசத்துக்கு ஒரு முறை 22,000 பராமரிப்பு தொகையா வாங்குறாங்க. ஆனாலும் வீட்டையெல்லாம் பராமரிக்க தவறிடுறாங்க. குப்பையெல்லாம் கூட சரியா எடுக்கிறது இல்ல. மின்சார பிரச்சனை அப்படியே இருக்கு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை அவங்க சொல்லி இருக்காங்க. மன உளைச்சல் எல்லாம் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இந்த புகார் இப்ப விசாரணைக்கு வந்திருக்கு. இந்த நிலையில அவங்க சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அந்த பேட்டியில நான் காதல் தோல்வி அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையா பேசியிருந்தாங்க. இதுக்கு முன் ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்களான்னு கேட்டதுக்கு ஆமா இருந்தேன், ஆனா பிரேக்கப் ஆயிருச்சு. அது ரொம்ப ஹார்டா இருந்துச்சு. ஹார்ட் பிரேக் எனக்கு வலிமையை கொடுத்துச்சு. என்ன நானே பாத்துக்க துவங்கிட்டேன். அழகான பசங்க ஊர் முழுக்க இருக்காங்க. நம்மள அவங்களுக்கு பிடிக்கணும், ஆனா அவங்களுக்கு நம்ம பிடிக்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்ல. ஹார்ட் பிரேக்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஒரு சிலர் யார சிவாங்கி காதலிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நடிகருடைய பெயரை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மையா என்னங்கறத சீக்கிரமா அவங்களே இதுக்கு விளக்கம் கொடுத்தாதாங்க தெரிய வரும். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, 25வது திருமண நாளை குஷ்பு அவங்களும் சுந்தர்சி அவங்களும் கொண்டாடி இருக்காங்க. பழனி போய் சுந்தர்சி அவருக்கு மொட்டை எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த அழகான புகைப்படத்தை பதிவிட்டு இருக்காங்க. சமூக வலைதளத்துல எல்லாருமே இவங்களுக்கு வாழ்த்துக்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து இளையராஜா அவரு லண்டன்ல இருக்க அப்பல்லோ அரங்குல தனது சிம்போனிய இந்திய நேரப்படி 12:30க்கு அரங்கேற்றம் பண்ணி 1 மணி நேரம் அதை சிறப்பா கொண்டு போயிருக்காங்க. இதுவரைக்கும் யாருமே செய்யாத ஒரு சாதனை அப்படின்னு சொல்லலாம். சிம்போனியா அறிமுகப்படுத்திய முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமையை அவர் பெற்றிருக்காரு. இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இனிமே இது போல நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.